பெண்கள், குறிப்பாக வந்து குடும்பத் தலைவிகள், லேடீஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ். கும்பம் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை பயணம் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம், ஆரோக்கியம் ஒரு பக்கம், உங்கள் குடும்பத்தை சார்ந்த உறவுகள், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய கணவர், குழந்தைகள், அப்புறம் வந்து உங்களுடைய வேலை, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கும்பராசி கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒருவேளை வேறு லக்னம் ராசியெல்லாம் கம்பைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு வச்சுங்க. பட்டு டைம் எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நான் வந்து ஜாலியாக இருக்கேன், நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போகுது, கடனே இல்லை, நிம்மதியாக இருக்கேன், நோயே கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நல்லா பார்த்துக்குறாங்க என்ன, எனக்கு எந்த தேவையுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை. ஸோ கும்பமுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை. அப்படின்னா என்னென்னா, ஒரு நிர்பந்தம் இருக்குது, வேலை செய்யணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது, இந்த வாழ்க்கையை வந்து சமாளிக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்குது, எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நாம் எல்லாரையும் புரிஞ்சிக்கலான்ற மாதிரி மனநிலையை உருவாக்கிக்கிட்டால் நல்லது. அப்போ அப்படி தான் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை போகும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நார்மல் நார்மல் நார்மல்னு வரும். ஆனால் பார்த்தா உடம்பு வலிக்குதுன்னுவாங்க, டயர்டாக இருக்குன்னுவாங்க, தூக்கம் வரலன்னுவாங்க, அது ஸ்ட்ரெஸ் ஆனும் தெரியாது, இல்லை எமோஷ்னல் டிப்ரெஷன் ஆனும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸ். இதுதான் அந்த கும்பத்துக்கு வந்து குறிப்பாக பெண்களை வந்து ஆளுமை செய்யக்கூடிய இடம். அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தை வந்து எவ்வளோ காலம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜென்ம சனி முடிஞ்சதுன்னா உங்களுக்கு 50% தொல்லை போயிடும். ஸோ செப்டம்பரில் மற்றது எதுவுமே நல்லா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு, அப்புறம் அது பலம் அடையும், மறுபடியும் சூரியன் போய் நீச்சம் அடையும், நீச்சம் இல்லை, கேதுவோட 8ஆம் இடத்துல சந்திக்கும். இதெல்லாம் ஹெல்த் அண்ட் மைண்டுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற டைம் கிடையாது. ஸோ இந்த சோதனையை வந்து நீங்கள் சார்ஜ் எடுத்து ஃபேஸ் பண்ணுறது தான் நல்லது. நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறைய தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து மன ரீதியாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும்.